உன்னோட லைஃப்ல சில கசப்பான அனுபவங்களை மறுபடியுமாக நினைவூட்டு இதெல்லாம் பத்தி ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்சுட்டாரு பாத்தியா, இதெல்லாம் பத்தி ஆண்டவர் குடும்பத்துல செஞ்சுட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான காரியங்களை திரும்ப 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 ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அவன் கடந்த காலத்தை குறித்து, கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்தான எல்லா கசப்பான அனுபவங்களை குறித்து திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், நீ நிகழ்காலத்துக்குள்ள ஆண்டவரிடத்துல நீ வந்துட்டனா எல்லா காரியமும் சரியாகும் என்பதை அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால உன் லைஃப்ல நடந்த எல்லா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும், உன் லைஃப்ல நடந்த எல்லா கடந்த காலத்துல நடந்த எல்லா விதமான கசப்பான அனுபவங்களையும் மறுபடியுமாக நினைவூட்டி அவனை சொல்லி உன்னை இப்பயும் மேல வரக்கூடாது என்பதற்காக கீழே வைத்துக் கொண்டே இருந்திருப்பான். அப்ப நீ ஒண்ணே விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில எல்லா காரியமும் தேவன் அனுமதித்ததின் பேர்ல தான் அது நடைபெறுது என்பதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் அது அனுமதித்தால் ஒழிய அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறவே நடைபெறாது.